வணக்கம் மக்களே. இந்த வாரமும் ஒரு திருக்குறள் கதையை பார்க்கலாமா? இந்த வாரமும் நம்ம கவிஞர் ராமபரஞ்சோதி ஐயாவினுடைய திருக்குறள் கதையிலிருந்து தான் ஒரு கதையை பார்க்க போகிறோம். எல்லாரும் கேட்க ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த கதையை பார்க்கலாம். 2 தெய்வங்கள். சோபாவில் அமர்ந்திருந்த ராமமூர்த்தியின் கையில் பாரதியார் கவிதைகள் எனும் நூல் இருந்தது. எத்தனை முறை படித்தாலும் தெவிட்டாத பின்வரும் பாடலை படித்து கொண்டிருந்தார். காக்கை சிறகினிலே நந்தலாலா. என்னங்க புத்தகம் படிச்சிட்ருக்கீங்களா என்று மனைவி கோமதி வினவ, ஏதோ பொழுது போகலை என்று புரட்டிக்கிட்டு இருக்கேன். பாரதியார் கவிதைகளை எத்தனை முறை படித்தாலும் சலிக்கிறதில்லை கோமு என்று கூறிக்கொண்டே நூலை மூடி சோபா மேல் வைத்தார். மனைவி ஏதோ சொல்ல நினைக்கிறாள் என்பதை உணர்ந்து அவள் முகத்தை நோக்கினார். நம்ம சுந்தருக்கு 1 வருஷமாக பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே ஒத்து வர மாட்டேனுது. நினச்சா வருத்தமாக இருக்குங்க என்றவனிடம், எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு கோமு. அப்படி ஒன்றும் அவன் பெரிய கண்டிஷனுங்கெலாம் போடலை. பெண் பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும், ஆனால் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு தானே சொல்கிறான். அதுவும் வர்றவன் நம்ம 2 பேரையும் நல்லா கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தானே என்றார் கணவர். நமக்கு ஓரளவு சொத்தும் இருக்குது, நல்ல வருமானம். அதனால் வர்றவ சீர் செனத்தியோடு வரணுன்றது கூட நாமும் எதிர்பார்க்கல. ஆனாலும் பெண் கிடைக்க மாட்டேங்குதே. அந்த பகவான் என்னைக்கு தான் கண்ணை திறப்பாரோ என்று கோமதி வருந்தினாள். இந்த மாதிரி அடிக்கடி கடந்த சில மாதங்களாக உரையாடுவது அவர்களின் வழக்கம்தான். ராமமூர்த்தி மத்திய அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். கணிசமான ஓய்வூதியம் கிடைக்கின்றது. மேலும் அந்த நாளில் தனக்கு பங்காக கிடைத்த கிராமத்து நிலத்தை விற்றுவிட்டு சென்னை மாம்பலத்தில் ஒரு காலிமனை வாங்கி அதில் ஒரு பெரிய வீடும் 2 கடைகளும் கட்டியிருந்தார். கடைகளுக்கு மாத வாடகை 5000 ரூபாய் கிடைக்கிறது. ஒரு மகன் ஒரு மகள்தான். மகளுக்கு வேண்டிய அளவு செலவு செய்து திருமணம் நடத்தினார். அவளும் இப்பொழுது புதுதில்லியில் நல்லபடி வாழ்கிறாள். மகன் சுந்தரேசனுக்கு சென்னையில் வங்கி பணி, கை நிறைய சம்பளம். அன்று கிராமத்திலிருந்து கோமதியின் சகோதரி அலமேலு வந்திருந்தார். என்னக்கா, நம்ம சுந்தரேசன் கல்யாண விஷயமா சொல்லியிருந்தேனே, ஏதாவது பாத்தியா என்று கோமதி வினவ, பார்த்துருக்கேண்டி, அதை பற்றி பேசலாம்னு தான் வந்திருக்கேன். உன்னோட அத்தானுடைய தூரத்து உறவு ஒன்று பக்கத்து கிராமத்தில் இருக்குது. லட்சணமாக பார்க்க ரதி மாதிரி இருக்கா. பிகாம் படிச்சிருக்கா. பம்பரமாக சுற்றி வேலைகளை செய்கிறா. நம்ம கண்டிஷனுக்கெல்லாம் சம்மதிக்கிறாங்க. ஆனால் ஏழை குடும்பம், சீர் செனத்தி பெருசாக எதுவும் செய்ய மாட்டாங்க. சம்மதம்னா வந்து பாரு, முடிச்சிடலாம் என்றார் அலமேலு. அக்காவின் இப்பேச்சு பசிக்கின்ற வயிற்றுக்கு பால் வார்த்தார் போல் இருந்தது. என்னங்க, தை மாதம் பிறந்ததும் ஒரு நல்ல நாள் பார்த்து போய் பார்க்கலாங்க என்று அருகில் ஈசி சேரில் அமர்ந்திருந்த கணவரிடம் வினவினாள். அப்படியே சேர்த்துடலாங்கோமு என்று சொல்லிக்கொண்டே எழுந்து படுக்கை அறைக்கு சென்றார். அக்காளும் தங்கையும் பேச 1000 இருக்கும். நாம் ஏன் நந்தியாட்டம் குறுக்கே நிற்க வேண்டும் என்பது அவரின் எண்ணம். தை மாதத்தில் ஒரு நாள் பெற்றோரும் சுந்தரேசனும் சென்று பெண்ணை பார்த்தனர். பிடித்திருந்தது. அடுத்த சித்திரையில் சுந்தரேசன் சுமதி கழுத்தில் மாங்கல்யம் அணிவித்தான். சுமதி வந்தவுடனேயே குடும்ப பணியில் முழுவதையும் ஏற்றுக்கொண்டாள். என்னங்க, நம்ம மருமக நடந்துக்கிறத பார்த்தீங்களா? அவள் அமைஞ்சது நாம் செஞ்ச பூர்வ புண்ணியங்க என்றார் கோமதி. நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். ஆனால் அவகிட்ட ஒரு சின்ன குறை இருக்கிறது, நீயும் பார்த்துருப்ப. நிறத்தில் குறைஞ்சவங்க, அசிங்கமானவங்க, பிச்சைக்காரங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தா முகம் சுளிக்கிறா என்று கணவர் கூறினார். இதை பற்றி சுந்தர்கிட்ட கூட கேட்டேன். அவள் சின்ன வயசுலேருந்தே இப்படித்தானா, மாற்றிக்க முடியலன்னு அவளே வருத்தப்படுறா என்றான். இது மனைவியின் பதில். நிலவிலேயும் களங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான் இதுவும் நினச்சிக்குவோம் என்றார் ராமமூர்த்தி. சுந்தரேசனுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் வேகமாக கழிந்து விட்டன. அவனுக்கு 2 வயதிலே ஒரு ஆண் குழந்தை, ஆனந்த் என்று பெயர். சுந்தரேசன் குடும்பத்துடன் ராமேஸ்வரம் சுற்றுலா சென்றிருந்தான். அன்று மாலை பாலத்திற்கு சற்று தொலைவில் இருக்கும் பவளப்பாறைகளை சென்று பார்க்க புறப்பட்டனர். ஒரு மோட்டார் விசைப்படகு தயாராக இருந்தது. அதில் ஏற்கனவே 4 பேர் ஏறியிருந்தனர். இன்னும் 4 ஏறினால் புறப்பட்டுவிடும். படகின் ஒரு முனையில் கயிற்றை கட்டி அதை கரையில் நட்டிருந்த சவுக்கு கம்பில் கட்டியிருந்தனர். கரையில் இருந்த மேடைக்கு 1/2 அடி தூரத்தில் படகு கடல் நீரில் மிதந்து கொண்டு இருந்தது. படகின் ஒரு முனையில் மோட்டார் அருகில் படகோட்டி ஒருவர் அமர்ந்திருந்தான். சவுக்கு கம்பை ஒரு கையில் பிடித்து கொண்டு படகில் ஏற இருப்பவரை மறு கையில் பிடித்து ஏற்ற
மற்றொரு ஆள் தயாராக இருந்தான். வயசு சுமார் 30 இருக்கும். தூரத்தில் வரும்போதே அவனை பார்த்த சுமதி கணவனிடம், "சீ, அது மூஞ்ச பாருங்க, மனுஷ குரங்காட்டம், தலை பரட்ட, எண்ணெய் பட்டே 1 மாதம் ஆயிருக்கும். ஷேவிங்கும் பண்ணி 15 நாள் ஆயிருக்கும். 2 மேல் பல்லுங்க வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு. அழுக்கான முக்கா பேண்ட்டோட கருப்பு பனியன் வேற. தன்னை பெரிய கதாநாயகன் போல நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி அதுவும் கையை தொட்டு படகுல ஏறுறதுன்னு கூச்சமாக இருக்கு" என்றாள். அவள் அந்த ஆளை பற்றி ஒரு கவிஞனைப் போல வர்ணித்தாலும் கணவனால் ரசிக்க முடியவில்லை. "சுமதி, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. நீ பேசுறது நல்லா இல்லை. உன்னோட இந்த குணம் எப்பத்தான் மாறுமோ" என்று சொன்னவன் முகத்தில் வருத்தம் தென்பட்டது. சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்த அவன் பெற்றோர்களின் காதுகளில் இவர்களின் உரையாடல் ஏதும் விழவில்லை. அந்த ஆள் கையை தொட்டபோது மின்சாரம் தாக்கியது போல் உணர்ந்து படகில் ஏறியவுடன் தன் கையை வேகமாக உதறிவிட்டு விடுவித்து கொண்டாள் சுமதி. 4வரும் குழந்தையுடன் படகில் ஏறியதும் படகோட்டி, "டேய் பல்லாண்டி, கயிறு அவிழ்த்து படகுல சுத்திட்டு உட்காரு" என்றதும் அவனும் அப்படியே செய்தான். படகு புறப்பட்டவுடன் கணவனின் காதில் மெதுவாக, "பேர் வேற இல்லை போல இருக்கு, பல்லாண்டின்னு அந்த ஆள் கூப்பிடுறான்" என்று கிசுகிசுத்தாள் சுமதி. இப்பேச்சை கணவன் ரசிக்கவில்லை என்று அவன் முகம் காட்டியது. படகு சவாரியை அனைவரும் ரசித்தனர். சுமதியின் மடியிலிருந்த குழந்தை கைகொட்டி ரசித்து கொண்டே அவ்வப்போது தலையை கவிழ்த்து கடல் நீரை பார்த்து மகிழ்ந்தது. படகு சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் சென்றிருக்கும். தண்ணீரை எட்டி பார்த்த குழந்தை தாயின் கையிலிருந்து நழுவி கடலில் விழுந்தது. "ஐயோ, என் குழந்தை" என்று சுமதி அலறும்போதே பல்லாண்டி கடலில் குதித்தான். நடந்தவற்றை கவனித்து படகோட்டி உடனே வேகத்தை குறைத்து, "யாரும் அவங்கவுங்க இடத்த விட்டு எழுந்துக்காதீங்க. எழுந்து நின்னா படகு கவிழ்ந்துடும். ஐயா, அந்த அம்மா எழுந்துக்காமல் பிடிச்சிக்குங்க. பயப்பட வேண்டாம். பல்லாண்டி குழந்தையை காப்பாற்றிடுவான். கடவுளை நினச்சி வேண்டிக்குங்க" என்று சொல்லி படகை ஒரு சிறு சுற்றச் செய்து திருப்பினான். இதற்குள் படகு குழந்தை விழுந்த இடத்திலிருந்து 1/2 ஃபர்லாங் தூரம் வந்திருந்தது. படகு திரும்பிக் கொண்டிருந்த போது அனைவரின் கண்களும் குழந்தை விழுந்த இடத்தையே நோக்கின. சுமதியின் ஓலம் அதிகரிக்க கணவன் அமைதிப்படுத்த முயன்றான். தூரத்தில் குழந்தையின் தலை தண்ணீருக்கு வெளியே இருக்குமாறு ஒரு கையில் லாவகமாக பிடித்து கொண்டு மறு கையில் மெதுவாக நீந்தி மிதந்து கொண்டிருந்தான் பல்லாண்டி. குழந்தைக்கு உயிர் இருக்க வேண்டும், இல்லையென்றால் போலீஸ் கேஸ் ஆயிடும் என்ற பயமும் கவலையும் படகோட்டியின் முகத்தில் தெரிந்தது. "அப்பா ராமநாதா, குழந்தை பொழைச்சிக்கணும்பா, உனக்கு அபிஷேகம் செய்கிறேன்பா" என்று கோமதி அம்மாள் முணுமுணுத்தாள். படகு அருகில் வந்தவுடன் பல்லாண்டி குழந்தையை படகோட்டியிடம் கொடுத்துவிட்டு மெதுவாக படகில் ஏறினான். மோட்டார் நிறுத்தப்பட்டு படகு தொட்டில் போல் ஆடிக்கொண்டே கடல் மேல் மிதந்தது. படகோட்டியிடம் இருந்து குழந்தையை திருப்பி வாங்கிய பல்லாண்டி அதன் கால்கள் 2ஐயும் பிடித்து கொண்டு தலைகீழாக தொங்கவிட்டு அப்படியும் இப்படியும் 4 முறை ஆட்டினான். பார்த்தவர்கள் பரிதாபப்பட்டனர். படகோட்டி அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து சற்று ஒதுங்கி நிற்க, "அண்ணே, மேல் துண்டை அங்கே போடு" என்றான் பல்லாண்டி. பிறகு அத்துண்டு மீது குழந்தையை குப்புற படுக்க வைத்து தலையை ஒருபுறம் திருப்பி முதுகில் 1 நிமிடம் அழுத்தம் கொடுத்தான். சுமதியின் ஓலம் அதிகரிக்க எவராலும் அடக்க முடியவில்லை. குழந்தையின் மூக்கு, வாய் வழியாக தண்ணீர் வெளிவந்தது. பல்லாண்டி படகில் அமர்ந்து தன் மடியில் குழந்தையை படுக்க வைத்திருந்தான். இதற்குள் படகு கரையை நெருங்க அங்கே இருந்த காலி படகுகளைச் சேர்ந்த சிலர் படகில் ஏதோ விபத்து நடந்துள்ளது என உணர்ந்து படகின் அருகில் வந்து படகின் கயிற்றை பிடித்து கழியில் கட்டினர். படகில் இருந்து முதலில் குழந்தையுடன் இறங்கிய பல்லாண்டி, "எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, குழந்தை தண்ணியில் விழுந்துட்டது. நல்ல வேளை, உயிரோட காப்பாற்றிட்டேன். அதுக்கு காற்று வரட்டும்" என்று உத்தரவிடுவது போல பேசிக்கொண்டே மேடையில் ஒரு பக்கம் அமர்ந்து மடியில் மீண்டும் குழந்தையை வளர்த்தி கொண்டான். படகில் இருந்தவர்கள் இறங்கியவுடன் முதலில் குழந்தையை நோக்கி ஓடி வந்தாள் சுமதி. அவள் அருகில் வரவும் குழந்தை லேசாக கண் விழிக்கவும் சரியாக இருந்தது. "கண்ணே ஆனந்து" என்று கூறிக்கொண்டே குழந்தையை அள்ளி வாங்கி அமர்ந்து தன் மடியில் போட்டுக்கொண்டாள். கண் விழித்த குழந்தை மெதுவாக கை கால்களை ஆட்டி எழுந்திட முயன்றது. "அம்மா, குழந்தையை எழுப்பி உட்கார வையுமா, குடிக்க ஏதாவது சூடா கொடு, இனிமே பயமில்லை" என்றார் வயது முதிர்ந்த படகோட்டி. அருகில் இருந்த கோமதி அம்மாள் ஃப்ளாஸ்கில் இருந்த 1/2 கப்பு பாலை ஊற்றி, "சூடு சரியாத்தான் இருக்கு, இதை கொடுமா" என்று கப்பை நீட்ட அதை வாங்கி குழந்தைக்கு கொடுத்தாள். பின் பல்லாண்டி எங்கே காணோமே என்று சுற்றுமுற்றும் சுமதி நோக்கிய போது அவன் உடை மாற்றி வந்து கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்தவுடன் குழந்தை ஆனந்தை அவன் காலடியில் போட்டு
தானும் விழுந்து வணங்கினாள். என்ன தாயி இப்படி செய்கிற? நான் ஒன்றுக்கும் உதவாத சாதாரண ஜென்மம். என் காலில் விழாத. அதோ கோயிலில் இருக்கே சாமி, அது காலில் விழுந்து வணங்கு என்றான் பதற்றத்துடன். அப்படி சொல்லாதீங்க. அந்த சாமியே நேரில் வந்து குழந்தைய காப்பாற்றினது போல செஞ்சுருக்கீங்க. அதனால் அந்த சாமியும் எனக்கு தெய்வம், நீங்களும் எனக்கு தெய்வம் என்றாள் சுமதி. சுந்தரேசனும் அவன் பெற்றோரும் அவள் செயலை ஆச்சரியமாக பார்த்தார்கள். சுந்தரேசனின் மனதில் பின்வரும் எண்ண அலைகள் தோன்றின. இறைவனின் செயலை என்னவென்று வியப்பது? 1 மணி நேரம் முன்பு அசிங்கம் அவலட்சணம்னு யாரை சொன்னாலோ அந்த ஆளின் கால்களில் அடுத்த 1 மணி நேரத்தில் விழுந்து வணங்க வைத்து வேடிக்கை பார்க்கிறாரே. இக்கதையை கேட்டவுடன் இந்த குரல்தான் நம் நினைவுக்கு வரும். உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. 667வது குரலாக இது அமைஞ்சிருக்கு. ஒருவருடைய உருவத்தை பார்த்து அவரை பற்றி எந்த எண்ணமும் கேவலமாக கொள்ளக்கூடாது. பெரிய தேர் ஓடுவதற்கு முக்கிய உதவியாக இருப்பது சிறு அச்சாணி. அதுபோல் உருவில் மிகவும் சாதாரணமாக இருந்தாலும் அவர்கள் பெரிய உதவியை செயலை செய்யக்கூடிய திறமை மிக்கவராக இருக்கக்கூடும் என்பது இக்குறளின் பொருளாகும். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.